ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? உங்கள் எல்லாரையும் என்னுடைய சேனலுக்கு வரவேற்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் என்னை விட பெரியவங்களாக இருந்தால் உங்களுக்கு என்னுடைய வணக்கம். என்னை விட சின்னவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஞாபகமாக அந்த பெல் ஐக்கானையும் ஆளில் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாடியில் நம்முடைய தொட்டிகளில் வளர்ந்துருக்கிற களைச்செடிகளை எடுக்க போகிறோம். இந்த களைச்செடிகள் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை. அதை பாருங்கள், கீரை செடிங்க தான். தண்டு கீரை, அடுத்து சாரணக்கீரை, இதெல்லாம் நம்ம விதை போடும்போது நம்முடைய விதை செடிகள் வந்திருக்கோ இல்லையோ, இந்த செடிகள் நல்ல செழிப்பாக வந்திருக்கு. இந்த பொதுவாக இந்த சாரணக்கீரையெல்லாம் நம்ம பறித்து சாப்பிட முடியாத இடங்களில் வளர்ந்துருக்கும். ஆனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இப்போ நமக்கு இந்த க்ரோ பேக்கில் நம்ம இதுக்கான விதைகளை போடலை, அதுவாக முளைச்சிருக்கு. இது செடி அவரை. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துட்டோம்னா தான் அதுக்கடுத்து இந்த செடிகள் நல்லா வளர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம ஒரு டைம் இந்த கீரைகளை எடுத்து சமைக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. அந்த செடிகள் பெருசாகிற வரைக்கும், நம்ம போட்ட விதைகள் முளைச்சி வர்ற வரைக்கும் வர்ற கீரை செடிகளை விட்டுட்டு ஒரு நாள் இந்த மாதிரி கலவைக்கீரையை உபயோகப்படுத்தி பாருங்கள். உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இது பால்சம் செடி, நல்ல ரெட் கலரில் இருக்கும் பூ. பால்சம் செடி வளர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த எல்லாமே எடுத்துகிட்டு நம்ம கிளியர் பண்ணோம்னா தான் இந்த செடிகள் பெருசாக வளரும். இது பசலைக்கீரை. இப்போ இதெல்லாம் குட்டி குட்டியாக தான் வளர்ந்துருக்கு. நம்முடைய கிளச்செடிகள் தான் பெருசாக வளர்ந்துருக்கு. இது பால்சம் செடிங்க வந்திருக்கு பாருங்கள். நடுவில் இது ஒரு தக்காளியும் வந்திருக்கு. இதில் பாருங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்து போயிருக்கு. இதை எடுத்துடலாம். இது வெண்டைக்காய் செடி போட்டிருக்கேன் நான். இதில் தண்டுக்கீரையும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதில் இதையே விட்டு வச்சோம்னா எல்லா ஸ்ட்ரென்த்தும் அதுக்கு தான் போகும். ஆனால் இப்போ அந்த சத்துக்களை எடுத்து வளர்ந்த அந்த கீரை நமக்கு ஸ்ட்ரென்த்து தாங்க. அதனால் முதல்ல ஒரு முறை இந்த மாதிரி வளர்த்துக்கோங்க. இப்போது இதுக்கடுத்து இந்த வெண்டைக்காய் செடி ஃப்ரீயாக வளரட்டும். இது பக்கத்தில் வளர்ந்த இந்த செடி என்ன செடின்னு எனக்கு கரெக்டாக தெரியல. இதுக்கான விதை நான் போடலை. ஆனால் பார்க்குறதுக்கு கோழி கொண்ட போல் தெரியுது. ஆனால் எனக்கு கரெக்டாக தெரியல. தெரிஞ்சவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா எனக்கு அது என்ன செடின்னு சொல்லுங்கள். இப்போ எல்லா கீரையும் நம்ம பறிச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிருக்கு நமக்கு கீரை. தண்டுக்கீரை, சாரணக்கீரை எல்லாம் கலந்து தான் கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ க்ளீன் பண்ணியாச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இலைகளை மட்டும்தான் எடுத்திருக்கேன். எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்தாச்சு. அதுக்கடுத்து ஒரு 5 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன், 3 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி, 6 காஞ்ச மிளகா, ஒரு கோலி குண்டு அளவுக்கு புளி. அடுத்து பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு நான் அரை அழகு துவரம்பருப்பு கழுவி 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த கலவைக்கீரை கடையில் செய்யலாம். அதுக்கு முதல்ல குக்கரில் நம்ம ஏற்கனவே கழுவி ஊற வச்ச இந்த துவரம்பருப்பு சேர்த்துடலாம். துவரம்பருப்பு இந்த மாதிரி ஊற வச்சுட்டு செய்தோம்னா நமக்கு நல்ல குழைய வேகும். அப்போ நம்ம கடையல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் நமக்கு தேவையான அளவு, அதாவது பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அடுத்து நம்ம பருப்பு சேர்க்குற எல்லாத்துக்குமே கொஞ்சம் பெருங்காயத்தூள், போட்டுருங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுடுங்க.
அதுக்கடுத்து வெந்தயம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த கலவைக்கீரை வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். சாதாரணமாகவே எல்லா கீரைகளுக்குமே கொஞ்சம் வெந்தயம் சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பூண்டு உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, 5 பல் பூண்டு, அதையும் சேர்த்துடலாம். அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம். இந்த கடையும் போது நம்ம வெங்காயம் தக்காளியை வந்து கட் பண்ணாமல் கூட சேர்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்க்கும் போது நமக்கு கடையிறது கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதுக்காக தான் கட் பண்ணியிருக்கோம். கட் பண்ணி வச்ச தக்காளி 3 தக்காளி. இந்த மாதிரி கீரைகளுக்கு வந்து நீங்கள் கொத்தமல்லி சேர்க்குறதானா இந்த மாதிரி முதல்லையே சேர்த்துருங்க. கீரைகளுக்கு கடையிற ஐட்டத்துக்கு வந்து நீங்கள் கடைசியாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி முதல்ல சேர்த்துட்டிங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். இப்போது 6 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் இன்னும் வேணும்னா இன்னும் கூட 2 கூட சேர்த்துக்கலாம். இல்லை பச்சை மிளகா கூட சேர்க்கலாம். பச்சை மிளகா வந்து இன்னமும் டேஸ்ட்டாகவே இருக்கும். நம்ம எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் சேர்த்துடலாம். எல்லா கீரையும் சேர்த்துட்டு பார்க்குறதுக்கு இப்போ நிறைய இருக்க மாதிரி தெரியும். ஆனால் வெந்துருச்சுன்னா ரொம்ப கொஞ்சமாக இருக்கும் கீரை, ரொம்ப சுருங்கி போயிடும். அதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு கோலி அளவுக்கு புளி. இது வந்து நம்ம முதல்ல போடக்கூடாது. இந்த கீரையை வச்சுட்டு அதுக்கு மேலோட்டமாக கொஞ்சம் அந்த மேலோட்டமாக தான் வைக்கணும் இந்த புளியை. இல்லைன்னா நமக்கு பருப்பு வந்து வேகாது. அதனால் கீரையை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த புளியை வச்சுட்டு இப்போது குக்கரை மூடி நம்ம வந்து 5 விசில் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து பருப்பு நல்லா வெந்து நமக்கு கடையிறதுக்கு நல்லா வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் ஆலில் போட்டு வைங்க. அப்போ தான் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ 5 விசில் வந்து ஃப்ரெஷர் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நம்முடைய கீரை எந்த அளவுக்கு இருக்குன்னு. சூப்பர், நல்லா வெந்து போச்சுப்பா. பாருங்கள், பருப்பு கீரை எல்லாம் சேர்ந்து நல்லா வெந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இதை வந்து கடைஞ்சிடலாம். இது வந்து பருப்பு சட்டிக்கு மாற்றிக்கலாம் கடையிறதுக்காக. இப்போது கடையிறதுக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துடணும். உப்பு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு, தலை தட்டி 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திங்கன்னா எவ்வளோ இருக்குமோ அந்த அளவுக்கு உப்பு நான் சேர்த்துருக்கேன். இது வந்து நம்ம போட்டிருக்கிற புளி மிளகாய் எல்லாத்துக்குமே கரெக்டான அளவாக இருக்கும். அதுக்கடுத்து உங்களுக்கு தேவைன்னா இன்னொரு 1/4 டீஸ்பூன் வேணால் தேவைப்படலாம். இல்லைன்னா லிமிட்டடான உப்பு சாப்பிட்றவங்களுக்கு இந்த உப்பே போதுமானது, கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நம்ம கடைஞ்சி முடிச்சாச்சு. இப்போ நமக்கு வந்து எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சுற்றி எடுத்துருங்க. இந்த மாதிரி நம்ம கடையும் போது மொத்தமாக வந்துட்ருக்கோம். எல்லாத்தையும் எடுத்துட்டு இப்போ நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா திக்காக இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்ம சாதத்துக்கு, களிக்கு,
சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதை தாளிச்சிருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயை அடுப்பில் வச்சிடலாம். முடிஞ்ச வரைக்கும் கீரை வகைகள் செய்யும்போது இந்த மாதிரி மண் பாத்திரங்களில் மண் சட்டியில் கடையிறது, மண் கடாயில் தாளிக்கிறது, இந்த மாதிரி செய்தீங்கன்னா உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ரெண்டாவது உடம்புக்கும் நல்லது. இப்போது இதில் வந்து 3 ஸ்பூன் எண்ணெய், அதாவது சின்ன கரண்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 1/2 டீஸ்பூன் கடுகு வந்து முதல்ல கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரணும். கடுகு பொரியலைன்னா நம்ம சாப்பிடும்போது நமக்கு பல்லில் மாட்டிக்கும். அதனால் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சுன்னா அது மாதிரி இருக்காது. கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, அப்புறம் வாசனைக்காக ஒரு காஞ்ச மிளகா கிள்ளி சேர்த்துடணும். காஞ்ச மிளகாவும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வர்ற அளவுக்கு பொரியட்டும். இப்போது இது பார்த்திங்கன்னா வடகம், வெங்காய வடகம். இது வந்து நான் வீட்லேயே செய்தது. நான் வந்து நிறைய மசாலா போட்டதுனால நான் ரொம்ப கொஞ்சமாக தான் சேர்ப்பேன். நீங்கள் கடையில் வாங்கின வடகம்னா இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நான் வீட்டில் செய்தது. இப்போது இதையும் வந்து சேர்த்துடலாம். அது நல்லா பொரிஞ்சு வரும்போது வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காய வடகம் ரெசிபி வேணும்னா கேட்டிங்கன்னா நான் இன்னொரு வீடியோ போடுறேன். இப்போ இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக இது போல் பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்போ இதோட சேர்த்துடலாம். வெங்காயம் வந்து கலர் மாறி வரணுன்ற அவசியம் இல்லை. உங்களுக்கு லேசாக வதங்கினா போதும். நம்ம ப்ரௌனாக வரணுன்ற மாதிரியெல்லாம் இல்லை, லேசாக வதங்கினா போதும். போதும். இப்போது இதையே எடுத்து நம்ம கடைஞ்சி வச்சுருக்கிற கீரையோடு சேர்த்துருவோம். வெங்காயம் ரொம்ப வதங்கிருச்சுன்னா அதனுடைய மனம் வேறு மாதிரியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சமாக இருக்கும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மண் கடாயில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த வாசனையே தெரியும். அந்த மண் வாசனையே சேர்ந்து கீரைக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு கொதி வர்றதுக்கு வச்சுருவோம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நம்முடைய கலவைக்கீரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து சாதம், களி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்ல சைடிஷ்ஷாக இருக்கும். பாருங்கள், இதே மெத்தடோட நீங்கள் இதே அளவுகளோடு செய்யும்போது நல்லா இந்த மாதிரி நல்ல டேஸ்டியான கீரை நீங்களும் சாப்பிடுங்க. செய்து பார்த்துட்டு இதே அளவுகளோடு செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ இதை கிண்ணத்துக்கு மாற்றிடலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்காக தேங்க்யூ.